அறிவித்து விட்டார்கள். அவர்களை எதிர்த்து விளையாடும் பழங்கனாங்குடி அணியினர் கொஞ்சம் விரைந்து வாங்கப்பா. எப்பா போட்டோ செக் பண்ணுங்க, குரூப் போட்டோ செக் பண்ணுங்க. உள்ளுக்குள்ள வந்துட்டு பேரிகார்டுகளே விழா கமிட்டி ரெண்டு டீம்ல இருக்காங்க வெளில அனுப்புங்க. ரெண்டு டீமுக்கு வெளில இருக்க கோச்சிங் ஒரு ஆளை தவிர பாக்கி எல்லாத்தையும் வெளில அனுப்புங்க. விழா கமிட்டி உள்ள உட்கார அலோவ் பண்ணாங்க, உள்ள உட்கார அலோவ் பண்ணாங்க, உள்ள உட்கார அலோவ் பண்ணாங்க. எல்லாத்தையும் வெளில அனுப்புங்க. எப்பா டீம் கோச் ஒரு ஆளை தவிர பாக்கி எல்லாத்தையும் வெளியில அனுப்புங்க. உள்ள உட்கார யாரையும் அலோவ் பண்ணாங்க. சோலமாதேவி ஒரு ஆளை விட்டு பாக்கி எல்லாத்தையும் அங்க உட்கார விடாங்க. யாரையும் அங்க கிளப்புங்க. எல்லாத்தையும் தம்பி அது யார் பாங்க உட்காந்துருக்கு? அந்த பையனை வெளில அனுப்புங்க. யாரும் உட்காந்துருக்காப்ல வெளில போக சொல்லுங்க. ஒரு ஆள் மட்டும் விட்டு வெளில போக சொல்லுங்க. இந்த சைடு யார் லைனா பேரு தம்பி ஒரு ஆள் தர பாக்கி வெளில அனுப்பு. யாரு கோச்சு? கோச் யாரு தம்பி? இந்த சைடு லைனா பேர் யாருப்பா? பாக்கியில எல்லாத்தையும் வெளில தள்ளு. கோச் வராத இருக்கணும். அதே பெரியவங்க வேட்டி வேட்டி இருக்காங்க. டீமோட வந்தாங்களா? டீமோட வந்தா வெளில அனுப்பு. அவங்களே வெளில அனுப்பு. வெளில அனுப்பு. எல்லாத்தையும் வெளில தள்ளி கேட்ட போட்டு எல்லாத்தையும் பேரிகேட்டுக்கு வெளில நிக்க சொல்லுங்க. எல்லாத்தையும் வெளில அனுப்புங்கப்பா. வெளில அனுப்பி பேரிகேட்டை போடுங்க. பேரிகேட்டுக்கு வெளில எல்லாத்தையும் நிக்க சொல்லுங்க. கோச் மட்டும் தான் அலௌடு. இங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்டு ஒரு ஆளு. புதுக்குடிய டீம் கொஞ்சம் வாங்கப்பா. கேப்டன் மட்டும் வாங்கப்பா. புதுக்குடி கேப்டன் ஆடுறது மாதிரி வேண்டி கேட்கிறோம். அருமை 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 பாப்பா. சோழமாதேவி தனது 3 விக்கெட்டுகளை பதிவு பாப்பா. சோழமாதேவி 4 வெற்றி புள்ளிகள், பழங்கனாங்குடி 3 வெற்றி புள்ளிகள்.
சோழமாதேவி 4 வெற்றி புள்ளிகள், வளரநாங்குடி 6 வெற்றி புள்ளிகள். சோழமாதேவி 4, வளரநாங்குடி 8. சோழமாதேவி 5 வெற்றி புள்ளிகள், வளரநாங்குடி 12 வெற்றி புள்ளிகள். சோழமாதேவி 6 வெற்றி புள்ளிகள், வளரநாங்குடி 13 வெற்றி புள்ளிகள். தம்பி பிளேயரை கையில வச்சு ஆடுங்கப்பா. 2 அணிகளுக்கும் ஈச் 1 பாயிண்ட். சோழமாதேவி 7 வெற்றி புள்ளிகள், வளரநாங்குடி 16 வெற்றி புள்ளிகள்.
சோழமாதேவி 8 வெற்றி புலிகள், பழங்காங்குடி 18 வெற்றி புலிகள். பழங்காங்குடி அணியினர் 18 வெற்றி புள்ளிகளும், சோழமாதேவி அணியினர் 9 வெற்றி புள்ளிகளும் எடுத்து தொடர்ந்துள்ளனர். 9-18. சோழமாதேவி 12 வெற்றி புலிகள், பழங்காங்குடி 18 வெற்றி புலிகள். சோழமாதேவி 12 வெற்றி புலிகள், பழங்காங்குடி 18 வெற்றி புலிகள். சோழமாதேவி 12, பழங்காங்குடி 18. Side change. பழங்காங்குடி 12, பழங்காங்குடி 18, சோழமாதேவி 12. சோழமாதேவி 12, பழங்காங்குடி 20. சோழமாதேவி 12 வெற்றி புலிகள், பழங்காங்குடி 20 வெற்றி புலிகள்.
பனாலூர் அணியினர் 22 வெற்றி புள்ளிகளையும், சோழமதேவன் அணியினர் 15 வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆடுகளத்தில் உள்ளனர். சோழமாதேவி 15 வெற்றி புள்ளிகள், பழங்கனாங்குடி 22 வெற்றி புள்ளிகள். சோழமாதேவி 15 வெற்றி புள்ளிகள், பழங்கனாங்குடி 23 வெற்றி புள்ளிகள். Third right, do or die. சோழமாதேவி 16 வெற்றி புள்ளிகள், பழங்கனாங்குடி 24 வெற்றி புள்ளிகள். கடைசி 5 நிமிடங்கள் ஆட்ட முடிய, கடைசி 5 நிமிடங்கள். சோழமாதேவி மேலும் ஒரு புள்ளிகள். சோழமாதேவி 17 வெற்றி புள்ளிகள், பழங்கனாங்குடி 26 வெற்றி புள்ளிகள்.
கடைசி 4 நிமிடம், ஆட்ட முடிய கடைசி 4 நிமிடம். சோழமாதேவி 17 வெற்றி புள்ளிகள், பழங்காங்குடி 28 வெற்றி புள்ளிகள். சோழமாதேவி 18 வெற்றி புள்ளிகள், பழங்காங்குடி 28 வெற்றி புள்ளிகள். கடைசி 3 நிமிடங்கள். கடைசி 3 நிமிடங்கள். Third right. Do or die. கடைசி 2 நிமிடங்கள். கடைசி 2 நிமிடங்கள். சோழமாதேவி 18 வெற்றி புள்ளிகள், பழங்காங்குடி 29 வெற்றி புள்ளிகள். ஆட்டம் முடிவுற்றது. இப்போட்டியில் பல்லாவரம் அணியினர் வெற்றி பெற்று அறிவிக்கப்படுகிறது. அடுத்து செமிஃபைனல் சரியாக 3 மணி நேரம் இருக்கிறோம். செமிஃபைனல் சரியாக 3 மணி நேரம் இருக்கிறோம். சோழமாதேவி அணியினர் விளையாடுகிற மாதிரி மிகுந்த கேட்டுக்கிறோம். சோழமாதேவி டீம் வாங்கப்பா, விளையாடுங்க வாங்கப்பா. வீரமணி தானே கூப்பிடியா? சோழமாதேவி அணியினருக்கு நமது விழா கமிட்டி சார்பாக குமார் அவர்கள் கோப்பையை அழைக்கிறார். நமது அழைப்பை ஏற்று சீரும் சிறப்பாக விளையாடி கொடுத்த சோழமாதேவி அணியினருக்கு நமது கமிட்டி சார்பாக குமார் அவர்கள் மெடலும் கோப்பையும் அளிக்கிறார். கைத்தடி உற்சாகப்படுத்துங்கப்பா, கைத்தடி உற்சாகப்படுத்துங்க. சோழமாதேவி அணியினர் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க.